த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலம் செய்யறதை விட தமிழ்நாடு ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா அதோடைய அதிர்வு அப்படின்றது டெல்லியில வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இத்தனை ஆண்டுகளா டெல்லியில இருந்து பாக்குறேன் அப்படின்றதுனால மற்ற மாநிலங்கள் காட்டக்கூடிய எதிர்ப்பை டெல்லி பாஜக சர்க்கார் உற்று நோக்கிறதுக்கும் தமிழ்நாடு செய்யக்கூடிய எதிர்ப்பை உற்று நோக்கிறதுக்கும் ஏராளமான வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. இப்போ பார்லிமெண்ட்ல டீலிமிட்டேஷன், இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, இது சம்பந்தமான அந்த சட்ட திருத்த மசோதா அப்படின்றது அறிமுகமாகி விவாதம் அப்படின்றது தொடங்கி இருக்கு. ஆனா இந்த விவாதத்துடைய அடிப்படையான இடமா, இன்னும் சொல்ல போனா பாஜகவும் சரி பிரதமர் நரேந்திர மோடியும் சரி அச்சத்தை வெளிப்படையா காட்டக்கூடிய ஒரு இடமாவும் தமிழ்நாடு மாறி இருக்கு. காரணம், தமிழ்நாடு பற்ற வைத்த அந்த ஒரு நெருப்பு. இந்த பார்லிமெண்ட்ல காலையிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்களா பார்க்க போறோம். ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போற இத்தனை விஷயங்களும் வரலாற்றுல இடம்பெறக்கூடிய அதிமுக்கியமான விஷயங்கள். அதனால என்னுடைய நேயர்களுக்கு எல்லா தகவல்களும் சரியா போய் சேரணும் அப்படின்றதுக்காக பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து பார்த்து என்ன நடக்குது, யார் யார் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட அள்ளி எடுத்துட்டு வந்து தான் இந்த வீடியோவை தயார் பண்ணியிருக்கிறேன். அதனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமங்க இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியில இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே திட்டமிட்டு பண்ணுவாங்க. காங்கிரஸ் மாதிரி நாளைக்கு செய்யறத இன்னைக்கு திட்டமிடுறவங்க பாஜக காரங்க கிடையாது. அவங்க 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா என்ன செய்யணுமோ அதுக்கான திட்டமிடலை இப்பவே ஆரம்பிச்சிருப்பாங்க. குறிப்பா நீங்க இந்த எஸ்ஐஆர் எடுத்துக்கோங்களேன், எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதோடைய ஆரம்பம் ஏதோ இந்த 2-3 மாதம் நினைக்கிறீங்களா? இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற வார்த்தையை இதுக்கு முன்னாடி நம்ம எப்ப கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்படியான ஒரு நுணுக்கம் இருக்கு அப்படின்றது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க கரெக்டா கணிச்சிருந்தாங்க. அதோடைய நீட்சியா தான் சிஏஏ மாதிரியான குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, குடியுரிமை திருத்த சட்டம் என்னத்தை சொல்லுது? அதிக அளவுல இஸ்லாமியர்கள், குறிப்பா வெளியிருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்களை எல்லாம் நாங்க பார்த்து நீக்க போறோம், குடியுரிமை இவங்களுக்கெல்லாம் தான் கொடுக்கணும், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அங்கிருந்து வந்த முஸ்லிம்களுக்கு குடியுரிமை கிடையாது, இப்படின்னு மதம் சார்ந்து குடியுரிமையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அதோடைய அப்படியே தொடர்ச்சியா 5 ஆண்டுகள் கழிச்சு வந்து பார்த்தா எஸ்ஐஆர் விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஃபிலேட்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய வெளியிருந்து வந்த ஆட்கள் இந்தியாவில் குடியுரிமை வாங்கியிருக்கிறாங்க, அவங்கள நாங்க அகற்ற போறோம். அவங்க அகற்ற போறோம்னு சொல்றது இஸ்லாமியர்கள் தான் அப்படின்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். இப்படி இந்த அளவுக்கு திட்டமிடக்கூடியவங்க 2029 கிடையாது, 2034ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொகுதி மறுவரையறை. அப்ப 2029க்கு பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அவங்க அதுக்கு முன்னாடி அதுக்கான வேலைகள் எல்லாம் ஏற்கனவே முடிச்சாச்சு. இது 2034க்கு தான். சரி, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கான மசோதா, இது ஏற்கனவே 2023ல நிறைவேற்றியாச்சு. அதைத்தான் திருப்பி கொண்டு வராங்க. ஏற்கனவே சட்டமானது எதுக்காக திருப்பி கொண்டு வராங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்ல. ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ 2024லயே 33% இடஒதுக்கீடை பெண்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அதை செய்யறதுக்கு மனசு இல்லை பாஜகவுக்கு. இன்னும் அதுல ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா, தந்திரமா ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. டீலிமிட்டேஷன்னா என்னது? நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா 2 வீடியோக்களை போட்டிருக்கிறோம். டீலிமிட்டேஷன்னா என்ன, அதோடைய வரலாறு என்ன, என்ன மாதிரியான மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வராங்க, தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத 2 வீடியோக்களை போட்டிருக்கோம். அதோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒட்டுமொத்த சினாரியாவும் எந்த அளவுக்கு இதுல ஒரு அரசியல் தந்திரம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடுறேன். இந்திய அரசியல் சாசனத்துடைய சட்டப்பிரிவு 82 ஆர்டிகல் 82 ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லுது டீலிமிட்டேஷன் அப்படின்றது எப்படி பண்ணணும். டீலிமிட்டேஷன் ஒன்றும் இல்லை, தொகுதி மறுவரையறை. இது எப்போ பண்ணணும்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு அந்த அடிப்படையில தான் தொகுதிகளை மறுவரையறை செய்யணும், தொகுதிகளை மாற்றுறது எல்லாமே பண்ணணும். இப்போ பாஜக என்ன சொல்றாங்க, நாங்க சென்சஸ் எடுக்க போறதுல, சென்சஸ் எங்களுக்கு தேவையில்லை, சென்சஸ் இல்லாமையே நாங்க தொகுதிகளை மாற்றி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில ஆர்டிகல் 82 நீர்த்து போகக்கூடிய வேலையை அவங்க செய்ய போறாங்க. சரிங்க, இதுல என்ன தப்பு இருக்கு போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு விதமான விஷயம் தோணலாம். இப்ப என்ன பண்றாங்க, சென்சஸ் எப்ப எடுப்பாங்க, 10 வருடத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க. 2021ல இவங்க என்ன சொல்லிட்டாங்க, கொரோனா இருந்தது அதனால எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ
26 இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த நேரத்துல டோர் டு டோர் வீட்டுக்கு வீடு போய் சென்சஸ் கணக்கெடுக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றது தொடங்கியிருக்கு. இந்த பணிகள் ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும். இப்போ சென்சஸ் அடிப்படையில வந்துச்சு அப்படின்னா இப்ப எல்லாம் இந்தியா ஃபுல்லா என்ன கேட்டுட்டு இருக்காங்க, கேஸ்ட் சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்ற விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுதுன்னா ஓபிசி அதிகமாயிட்டாங்களா, எஸ்சி கம்மியாயிட்டாங்களா, எஸ்டி கம்மியாயிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு எதிர்பாடான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியினர். அவங்க வந்துச்சுன்னா அவங்களுடைய அரசியல் அடித்தளம் ஆட்டங்கன்றும் அப்படின்றத அவங்க ஒரு பயப்படுறாங்க. அது ஒரு தனி டாபிக், அதை நம்ம இன்னொரு நாள் தனியா பார்க்கலாம். இப்போ சென்சஸ் கேட்கறாங்கன்னா, சென்சஸ் எடுக்கிறாங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். அதை எடுக்கிறதுக்கு பாஜகவுக்கு மனசு இல்லை. சரி, இது எப்படியாவது சரி கட்டணும், அட் த சேம் டைம் தொகுதிகளையும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள இதை செஞ்சிடலாம் அப்படின்னு இந்த ஆர்டிகல் 82 சொன்னல, சென்சஸ் எடுத்துட்டு தான் தொகுதி மறுவரை பண்ணணும்னு, அதை பிரீச் பண்ணி இப்ப இவங்க 131வது அரசியல் சாசன திருத்தம் அப்படின்றத கொண்டு வராங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பே இல்லைனாலும் நாங்க தொகுதிகளை மறுவரையறை செய்ய முடியும் அப்படின்ற அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள போகிறார்கள். சிம்பிளா புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த மசோதாவை இன்னைக்கு நாடாளுமன்றத்துல காலையில 11:15 மணி போல மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எதிர்கட்சிகள் உடனே கேசி வேணுகோபால், திமுக இருந்து ஆராசா இவங்க எந்திரிச்சு என்ன சொல்றாங்க, எதுக்காக நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தேவையில்லாம மாத்தி அமைக்கிறீங்க? பழைய சட்டங்கள் எப்ப மாத்தி அமைப்பாங்கன்னா அது தேவையில்லைன்ற ஒரு சூழல் இருக்குது, நீர்த்து போயிடுச்சு, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தணும் அப்படின்றப்ப பண்ணலாம். ஆனா நீங்க தேவையில்லாம இப்ப எதுக்கு பண்றீங்க அப்படின்ற, ஏன்னா சென்சஸ் அப்படின்றது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் அத்தனை திட்டங்களுமே உருவாக்கப்படும். ஒரு மாநிலத்துக்கு அதிக நிதி கிடைக்கிறதும் குறைவான நிதி கிடைக்கிறதும் நிறைய திட்டங்கள் போறதும் போகாம இருக்கிறது எல்லாமே சென்சஸ் அடிப்படையில தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சென்சஸையே நீங்க இப்படி நீர்த்து போக செய்யறீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். அது போக சட்ட சிக்கலும் இருக்கு. ஏன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்பாங்க, அது எப்படி நீங்க இருக்கக்கூடிய சட்டத்தை மீறி நீங்களா ஒண்ணு கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் அடிபடாம பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் அடிபட்டு போயிடும். தயவு செய்து அதை பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க எல்லாம் எந்திரிச்சு கொதிக்கிறாங்க. இது இன்ட்ரோடியூஸ், அதாவது மசோதாவை அறிமுகப்படுத்துறது. முதல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு இவங்க எல்லாம் ஓகே, எதிர்கட்சிகள்லாம் ஓகே சொன்னாங்கன்னா தான் விவாதமே தொடங்கும். உடனே இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும். என்ன பண்ணாங்க, சரி குரல் வாக்கெடுப்பு எடுத்தலாம் அப்படின்ட்டு. யார் யாரெல்லாம் ஆமா சொல்றீங்க, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அவங்க கூட்டணிலாம் ஆம் அப்படின்னு கத்துறாங்க. எதிர்கட்சியில் இருக்கக்கூடியலாம் நோ அப்படின்னு, இல்லை அப்படின்னு இங்கிலீஷ்ல கத்துறாங்க. ரெண்டு பேருடைய குரலுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான அந்த டெசிபிள்ல தான் கேட்குது. ஒரே சத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன பண்றாரு, இல்ல நான் இது ஓகேன்றதை எடுத்துக்கிறேன், மசோதாவை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு. இவங்களாம் கடுப்பாயிடுறாங்க, எந்திரிச்சு நின்று கத்துறாங்க. என்னங்க நாங்களும் தானே இல்லைன்னு சொல்லி கத்தணும், ஓட்டெடுப்பு நடத்தணும் அப்படின்றாங்க. ஓட்டெடுப்புனா மின்னணு ஓட்டெடுப்பு. இப்போ ஒவ்வொரு எம்பிக்கு முன்னாடியும் ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும், அதுல ஓட்டெடுப்பு நடத்தும். அப்படி ஓட்டெடுப்பு நடத்துறப்போ ஆளும் தரப்புல இருந்து நிறைய 249 கிட்ட அவங்க இதா இருந்தாங்க. ஒரு 180 190 கிட்ட எதிர்கட்சிகள் இருந்தாங்க. ஸோ எதிர்கட்சிகளுடைய பலம் தான் குறைவா இருந்தது, ஆளும் கட்சியுடைய பலம் அதிகமா இருந்ததுனால மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா இதுல என்ன கொடுமைனா, நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் இன்னைக்கு இவ்வளவு முக்கியமான மசோதா நடக்கிறப்போ ஆப்சென்ட் ஆயிருக்கிறாங்க. இதுதான் பாஜகவோட திட்டமும் கூட. ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான இந்த மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கும் பொழுது எம்பிக்கெல்லாம் அதுல பயங்கர பிஸி ஆயிருவாங்க, வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த 3 நாள் அப்படின்றது செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க நினைச்ச மாதிரியா தான் இப்போ நடக்கவும் செஞ்சிருக்கு. அதனால எதிர்கட்சிகளுடைய அந்த முயற்சி தோல்வி அடையப்பட்டு ஆளும் கட்சியுடைய அந்த மசோதா அறிமுகம் அப்படின்றது வந்துருது. அறிமுகமான உடனேயே விவாதம் அப்படின்றது தொடங்குது. முதல்ல காங்கிரஸ் கட்சியிலிருந்து கௌரவ் கோகாய் எந்திரிச்சு பேசுறாரு. என்ன சொல்றாரு, நீங்க அஸ்ஸாம் மாநிலத்தில், ஏன்னா அவர் அஸ்ஸாம் மாநிலத்துக்காரரு, அஸ்ஸாம் மாநிலத்துல நீங்க இப்படிதான் பண்ணீங்க, எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிருந்தீங்க, இதே தான் நீங்க நாடு ஃபுல்லா பண்ண போறீங்களா அப்படின்னு அவரு கத்துறாரு. டிஆர் பாலு ஒரு பக்கம் எந்திரிச்சு, எங்க மாநிலத்துல எங்க முதல்வர்லாம் எதிர்க்கிறாரு, நாங்க கருப்பு கொடி ஏத்தி இருக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் எரிச்சு போடுறோம், எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு, நீங்க என்ன பண்ணாலுமே எங்களுக்கு பயமா இருக்கு, ஏன் இப்படி தென் மாநிலங்களை இப்படி திருப்பி திருப்பி கத்த வைக்கிறீங்க, உங்ககிட்ட ஒவ்வொரு டைமும் நாங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அகிலேஷ் யாதவ் எந்திரிச்சு பேசுறப்போ அதுல ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையும் கொண்டு வந்திருந்தாரு. சரிங்க, நீங்க 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்றீங்க, அந்த 33%த்துல எந்த பெண்கள் நிப்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியாவில் பெண்கள்னா எல்லா பெண்களும் இருக்கிறாங்க, முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்க, ஓபிசி பெண்கள் இருக்கிறாங்க, மற்ற
சார்ந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் முன் வரணும். முஸ்லிம் பெண்கள் நிறைய பின்தங்கிய இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த 33% உள் இடஒதுக்கீடா, இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா SC/ST ஆக்டுக்கு கீழே அருந்ததியினருக்கு 3% உள் இடஒதுக்கீடு அப்படின்றத கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்திருந்தாரு. அதே மாதிரி இவங்களும் ஒரு உள் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் முஸ்லீம்ல இருக்கக்கூடிய பெண்களும் வெளியே வருவாங்க, அவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வருவாங்க. அப்போ ஒரு பெரிய மறுமலர்ச்சி அப்படின்றது வரும் அப்படின்றது அவர் நியாயமா கேட்கிறாரு. கேட்டு கடுப்பாயிட்டாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நீங்க 2034 வருவீங்கல்ல, நக்கல் செம்ம நக்கலா சொன்னார். அதை நீங்க 2034 ஒருவேளை ஜெயிச்சு நீங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் போற வரவங்களுக்கு எல்லாம் கேட்க முடியாது, கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது எந்த பிரிவினையும் இருக்கக்கூடியது, எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அது அடிச்சு நொறுக்கிட்டாரு. அப்படிலாம் உள்ள இடஒதுக்கீடுலாம் எதுவுமே தர முடியாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இப்போ இந்த 33% இடஒதுக்கீட்டுல அது தனித்தொகுதிகளுக்கு எத்தனை கொடுக்க போகுது, SC/ST பிரிவை சேர்ந்த பெண்கள் எத்தனை பேர் வரப்போறாங்க, இல்ல உயர்தர ஜாதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் அந்த 33%லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி வரப்போறாங்களா, எப்படி இதுல சமூக நீதி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பலத்த கேள்வியான ஒரு விஷயம்தான். இது போய்கிட்டு இருக்கிறப்பவே தென் மாநிலத்தை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா எந்திரிக்கிறார். இல்ல நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க, ஸ்டாலின் அவர்கள் சொல்றதெல்லாம் பொய், எல்லாம் தேவையில்லாம மக்களை குழப்புறீங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் காய்ச்சி முச்சுன்னு கத்துறாரு. கடைசியா இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு 3 மணி போல அவைக்கு வராரு. அதுக்கு முன்னாடி டிபேட் போகுது, அவர் வரவே இல்லை, டெல்லியில தான் இருக்கிறாரு, ஆனா அவர் அவைக்கு வரவே இல்லை. 3 மணிக்கு வராரு. வந்தோடனே தலைவர் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. பெண்களுக்கான இந்த மசோதா ரொம்ப வருஷமா 40 வருஷமா கிடப்பில கிடக்குது, நம்ம இப்பயாவது நிறைவேற்றணும். அவரு இதுக்கு முன்னாடி நான் மோடி அவர்களுடைய பேச்சையும் பார்த்திருக்கேன், இன்னைக்கு பேச்சையும் பார்த்திருக்கிறேன். நீ போட்டா போடு, போடாட்டி போ, நீ ஆதரவு கொடுத்தா கொடுக்காட்டி போ, எனக்கு என்ன அப்படின்ற தொனியில தான் அவருடைய பேச்சு எப்பவுமே இருந்திருக்கு. கடந்த காலங்கள்ல எல்லாம் நேருவை திட்டுவாரு, இந்திரா காந்தியை திட்டுவாரு, அதெல்லாம் இன்னைக்கு எதுவுமே இல்லை. காங்கிரஸ் கட்சின்ற வார்த்தையே சொல்லவே இல்லை. திமுக அப்படின்றத வார்த்தையை இல்லாட்டி எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த நேரத்துக்கு பூந்து விளையாண்டு இருப்பாரு. ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுப்போம், தயவுசெய்து தப்பு பண்ணிடாதீங்க, இந்த 33% இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எகெயின்ஸ்டா ஓட்டுக்கிட்டு போட்டு அந்த தப்பை பண்ணிடாதீங்க, அந்த தப்பை சரி பண்ணவே முடியாது. கடந்த காலங்களில் நம்ம இதெல்லாம் பண்ணதுனாலதான் பெண்கள் மதிக்காம இருக்கிறாங்க, நமக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கான கிரெடிட் எனக்கு எதுவுமே வேணாப்பா, பாஜக கூட எதுவுமே வேணாம், எதிர்கட்சிகளை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நான் வேணா ஓப்பன் செக்ல பிளாங்க் செக்ல எழுதி கொடுத்துட்டுமா, மோடி இப்படி ஒரு எழுதி கொடுத்துட்டாரு, இதுக்கான கிரெடிட்ஸ் எல்லாமே எதிர்கட்சிகளுக்கு தான் அப்படின்ற மாதிரி அப்படியே கிட்டத்தட்ட இறங்கிட்டார் மனுஷன். எப்படி ஆச்சுன்னே தெரியல. இது ஒண்ணு. ரெண்டாவது, எதிரில இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எனக்கு தெரிஞ்சு ஜோதிமணின்னு நினைக்கிறேன், அவங்க நீங்க சொல்றீங்க தென் மாநிலங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில மாற்றம் எதுவும் வராதுன்னு, என்ன கேரண்டி அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. உடனே ஒரு கேரண்டி வேணுமா, நான் வேணாலும் எழுதி தரட்டுமா, மோடியுடைய கேரண்டி இதுதான் நான் சொல்லட்டுமா, தமிழ்ல ஏதாவது அதுக்கு வார்த்தை இருந்தா சொல்லுங்க, அந்த தமிழ் வார்த்தையை நான் பயன்படுத்தி இங்கேயே சொல்றேன், தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது அப்படின்னு கிட்டத்தட்ட இறங்கி வந்துட்டாரு. எனக்கு புரியல, ஐயோ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியா இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் ஆப்போசிஷன்ஸா அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ் என்னுடைய மித்ரோன், அவரு என்னுடைய சகோதரர் மாதிரி, அவரு இந்த மசோதாவுக்கு கண்டிப்பா அவர்லாம் எனக்கு இது கொடுப்பாங்கன்னு தெரியும். எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே எல்லாருமே இந்த மசோதா வரணும்னு நினைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் என்னை பார்க்கும் பொழுது நல்ல மசோதா இது, நாங்க ஆதரவு கொடுக்குறோன்றாங்க. ஆனா வெளியே கட்சியா இருக்கும் பொழுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தயவு செய்து எல்லாரும் அப்படியே கையெடுத்து கும்புறாரு. அவரோட பேச்சை முடிச்சுட்டு வழக்கம் போல எதிர்கட்சிகள் பேசுறது கேட்கணுமா என்ன, அவர் வடி கிளம்பி போயிட்டாரு. ஸோ இப்போ இப்படியான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, மத்திய பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வரதா போறாங்க. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நம்புறது? ஏன்னா ஒரு சட்டத்தையே மீறி ஒரு பிரீச் பண்ணி அவங்க பண்றாங்க. நாளைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியின்படி தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாம இருக்கும் அப்படின்றதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு? நாளைக்கு கோர்ட்டு போய் ஒருவேளை இது ஸ்டே ஆயிடுச்சுன்னா எல்லாம் பெரிய ஒரு சட்ட சிக்கலா மாறிடுமே. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. இது 2 நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸா இருக்க போது. முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்னல இவ்வளவும் இத்தனையும் நீங்க எந்த சேனல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னாலும் இவ்வளவு இன்டெப்தான டீட்டெயில்ஸ் இருக்காது. அஃப்கோர்ஸ் என்னுடைய நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் உட்காந்து மெனக்கெட்டு இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா பார்த்து
பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒட்டு மொத்தமா நான் சொன்ன இத்தனை விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. ரெண்டாவது, பாஜகவுடைய திட்டம், பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் மாற்றம், இது எல்லாத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.